கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் குரல் ஏஐ தொழில்நுட்பம்தான். திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி. கோவை வெள்ளலூர் பகுதியில் இன்று மாலை 4 மணி அளவில் SSVM தனியார் பள்ளியில் தி ஃபியூச்சர் இஸ் ஹியர் என்ற தலைப்பில் ரோபோட்டிக்ஸ், ஏஐ டெக்னாலஜி தொடர்பான கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார். அப்போது வரக்கூடிய புதிய திரைத்துறையினருக்கு நீங்கள் கூறும் அட்வைஸ் என்ன என்ற மாணவர்களின் கேள்விக்கு ஒன் இஸ் நெவர் எவர் டேக் அட்வைஸ், நெக்ஸ்ட் கொலாபரேட்டர், இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் பதிலளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த வயதிலேயே மாணவர்கள் பேட்டன் வாங்கி ஆய்வுகள் பற்றி பேசியது பெரிய விஷயம் என்றார். சினிமா துறையில் ஏஐ குறித்தான கேள்விக்கு ஏஐ டாமினேட் இருக்காது, ஆனால் அதன் உதவி இருக்கும். ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்றார். புதிய தொழில்நுட்பம் வரும்பொழுது காலப்போக்கில் நாம் பழகிக் கொள்வோம் என்றும், தொழில்நுட்பத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கையில்தான் உள்ளது என்றும் அவர் கூறினார். உங்களது படங்களில் ஏஐ எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் குரல் ஏஐ தொழில்நுட்பம்தான் என்றார். இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டன்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதான் ரொம்ப பெருமையாக இருந்தேன். அந்த என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன், ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார். உங்களுடைய படங்களில் எந்த அளவுக்கு கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சாரோட வாய்ஸ் ஏஐ தான். ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் அப்போ. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் நாளைக்கு வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனா எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் நடிக்க போகிற படம் யாராச்சும் ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஆக்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? நீங்களும் அனிருத் நடிக்க போகிறீங்க ஒரு படம்? இல்லை, அருண் மாதேஸ்வரன் சொல்லணும், அவர் சொன்னார்.